ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, அவரு உங்களை தொட்ட உடனே நீங்க அவருக்கு சாட்சியா இருக்கணும், சாட்சியாய் மாறணும், அவரை மகிமைப்படுத்துற வாழ்க்கையை நீங்கள் வாழணும். இவன் போய் சாட்சி சொல்லுங்க அவசியம் கிடையாது, சாட்சியா நிக்கிறான். இதோ அற்புதர் தொட்டாரு, நான் சுகமாயிட்டேன், என் உடம்பு பாருங்க கிளீனா இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய பாவமான வாழ்க்கையிலிருந்து நம்மளை தொட்டு மீட்டு எடுத்திருக்காரு, ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நம்ம ஆண்டவர் தொடரணும்னு எதிர்பார்க்கிறோம். அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, எனக்கு நீ சாட்சியாய் வாழ்வியா? இயேசுவை குறித்து நீங்க போய் அநேகருக்கு சாட்சி சொல்றீங்க, வெரி குட், வெரி குட், நல்லன்னு சொல்ல. ஆனா இயேசுக்காக சாட்சியாய் வாழ்றீங்களா? சாட்சி சொல்வது வேற, சாட்சியாய் வாழ்வது வேற. ஸ்தேவான் பாருங்க, ஸ்தேவான் இயேசுவை குறித்து சாட்சி சொல்றான். என்ன சொல்றான்? இவர்தான் அவரே மேசியா, காத்திருந்தமே அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும் பொழுது எல்லா கல்லை தூக்கி அவனை அடிச்சு அவனை சாக அடிக்கிறாங்க. ஆனா அவன் வாழ்விலும் சாவிலும் நீங்க பாத்தீங்கன்னா இயேசுக்கு சாட்சியாய் வாழ்ந்து சாகுறான், ரத்த சாட்சியா சாகுறான். என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, பிதாவே ஆண்டவரே இவங்க செய்யற பாவத்தை உங்களுக்கு விரோதமாய் பிடித்து வைக்காதீங்க, நான் மன்னிச்சு விடுகிறேன்றான். இந்த ஜெபத்தை இயேசு சிலுவையிலே செஞ்சாரா இல்லையா? இதான் சாட்சியா வாழ்வது. See, we are very good at giving testimony. Sometimes சில பேர் சாட்சி கொடுக்க சொன்னா எங்கெங்கேயும் போய் சுத்தி வலிச்சு என்னதான் சொல்ல வந்தாங்கன்னே தெரியாது. பாருங்க, சாட்சி எல்லாம் சொல்லி முடிச்சு கடைசியா கர்த்தர் கிருபை, கர்த்தர் தொட்டார், ரெண்டே வார்த்தை தான் இயேசு பத்தி, கிருபை கர்த்தர், அவ்வளவுதான். ஓகே, மூணாவது தொட்டார், முடிஞ்சு. ஆனா மொத்த கதையும் சொந்த கதையா இருக்கும். ஸோ இது சாட்சி சொல்வது. நான் சொல்றேன், சாட்சியா வாழ்றதுன்னா இந்த 12 சீஷர்களும், ஐ மீன் 11 disciples, அவங்க இயேசு கூடவே இருந்து வசி, இயேசு எப்படிலாம் டிராவல் பண்ணாரு, என்னெல்லாம் செஞ்சாரு, எவ்வளவு ஞானமா இருந்தாரு, எப்படி அவருக்குள்ள கனிகள், எல்லாத்தையும் பார்த்து அதை ஜனங்க முன்னுக்கு வாழ்ந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க. அப்ப அவங்க சொல்லி கொடுக்கிறது மாத்திரமில்ல, சொன்னதை அவங்க வாழ்ந்து காமிக்கும் பொழுது பிறரால் அதை மறுதலிக்க முடியல. இது உண்மைதான், இவங்களே அவர் கூட இருந்து இவ்வளவு சொன்னா அவர் எப்படி இருந்திருப்பாரு, அவர் எப்படி பட்டரா இருந்திருப்பாரு. Their lives speak louder than their words. அவங்க வாழ்க்கை இன்னும் சத்தமா இருந்தது அவங்க பேசின வார்த்தைகளை பார்க்கலாம். அவங்க யோசிக்கிறாங்க, எப்படி நாங்க ஒரு கண்ணத்துல அறிஞ்சவன் அமைதியாவே நிக்கிறான், ஒண்ணுமே பண்ண மாட்டான், அப்ப இவங்களுக்கு கத்துக் கொடுத்த அந்த அந்த ரபி எப்படி இருந்திருப்பாரு, அந்த இயேசு எப்படி இருந்திருப்பாரு, ஒரு கேள்வி. See, we are good at preaching but we are not good at practicing. நம்ம preach பண்றோம், சொல்லி கொடுக்கிறோம், ஆனா practice பண்ண மாட்டோம். இன்னைக்கு விசுவாசிகளே பைபிள் எழுந்திருக்கு தெரியுமா, பைபிள் எப்படிலாம் போட்டிருக்கு தெரியுமா, இப்ப எல்லாம், ஆனா அவங்க practice பண்ண மாட்டாங்க. ஆனா சாட்சியா வாழ்க்கை நடத்தும் பாத்தீங்கன்னா, you have to live the life of Jesus on earth. இயேசுவோட வாழ்க்கையை வாழ்ந்து காமிக்கணும். ஆண்டவர் உங்களை தொடணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, ஆண்டவர் உங்களை தொடணும் ஆசைப்படுறா, அவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது தான், எனக்கு நீ சாட்சியா இருப்பியா? You see, பைபிள்ல பார்க்கிறோம், லேகின் பிசாசு பிடித்த மனுஷனை இயேசு விடுதலை ஆக்கின உடனே அவன் என்ன பண்றான், இயேசு கெஞ்சுறான், இயேசுவே நான் கூடவே வரேன், நீ போய் உன் ஊருக்கு போயிட்டு என்னை குறித்து சொல்லு, சாட்சியா வாழு அப்படின்னு. பர்த்திமேயுவுக்கும் அப்படித்தான். ஓகே, இயேசு கெஞ்சி இயேசு கூடவே பண்ணிட்டான், இயேசு கூடவே அவன் போக ஆரம்பிச்சிட்டான். இயேசு யாரெல்லாம் தொடுறாரோ, யாரெல்லாம் அற்புதங்கள் பெறாங்களோ, இவங்கெல்லாம் இயேசு பின்னாடியே போக மாறிடுறாங்க. They become a follower of Christ. இங்க பைபிள்ல ஒருத்தனை தொட்டு அவன் இயேசுவை மறுதலிக்கிற மாதிரி யாருமே பார்க்க முடியாது. Anyone whom he touched, they follow him. They want to be with him. அவர் கூட இருக்கணும்னு ஆசை. அப்ப எவன் ஒருவனுக்கு அந்த மாதிரி ஒரு உள்ளம் இருக்குதோ அவனை தான் கர்த்தர் தொடுகிறார். இல்ல நான் இன்னைக்கு சும்மா முறைக்களை வாங்கிட்டு மட்டும் போயிடுறேன், இந்த இயேசு நான் அடுத்த வருஷம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சாரி டு சே, இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் கிடைக்காது. ஒருவேளை நீங்க இந்த நேரத்துக்கு சுகத்தை பெற்றுக்கொள்ள வீட்டுக்கு போய் திருப்பி அதே பிரச்சனை வந்துடும். Some people come and tell, சுகம் ஆகிட்டேன், 2 மாசம் திருப்பி அதே வியாதி, என்ன காரணம்? நீ இயேசு பின்னாடி போகல, உலகத்தின் பின்னாடி போயிருக்கிற. The power of God will only sustain if you are following Jesus. உங்களுக்கும் இயேசுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் அந்த வல்லமை நீடித்து நிற்கும், நிலைச்சு நிற்கும். But if you are going to return back to your old life, இன்னும் கொடூரமான காரியங்கள் நடக்கும். ஒருத்தர் ஆண்டு சுகமாக்கி சொல்றாரு, இனி பாவம் செய்யாத, இன்னும் கொடூரமாக உன்னோட வாழ்க்கை நிலைமை மாறிடும்ன்றார். தட் இஸ் த ஃபேக்ட். ஸோ எப்படியோ நீ வியாதியில இப்படியே விட்டா உயிர் போக போது, மண்ணோடு மண்ணா நீ மக்கி போறதை பார்க்கிலும் கர்த்தர் உனக்கு சுகத்தை கொடுத்து விடுதலையை கொடுத்து நீ எனக்காக என் ராஜ்யத்துக்காக வாழுன்னு சொல்றது தப்பு கிடையாது தானே? எப்படியோ அதை மண்ணோடு மண்ணா தானே போக போகுது, சுகமாக வேஸ்டா போக போகுது, ஆமாவா இல்லையா? அப்ப இப்படி அழிந்து போக வேண்டிய
இந்த உடம்ப கர்த்தர் என்ன பண்றாரு? பரவாயில்ல, நான் உனக்கு மறுவாழ்வை தருகிறேன், இனி வாழ்வது நீ இல்லை, உன்னில் நான் வாழ்கிறேன்றார். What's wrong about that? So you want God to touch you. God is not expecting money from you. பணத்தை எதிர்பார்க்கல. காணிக்கு கொடுப்பீங்க, நீங்க ஆண்டுக்கு பெரிய பில்டிங் கட்டி கொடுப்பீங்க, அப்படி அவருக்காக நீங்க வாழுவீங்களா? அவருக்கு சாட்சியா இருப்பீங்களா? அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதனால சில நேரத்தில் ஆண்டவர் நீங்க போகக்கூடாத இடங்களுக்கு அடிமட்டத்துக்கு உங்களை தாழ்த்த அனுமதி கொடுப்பார். பிகாஸ் மிரக்கிள் செய்யும் பொழுது டிமாண்ட் பண்ணலாம், அங்கே தான் பாக்கியம் பண்ணுவார். ஓகே, கடைசியாக வேறு வழியில் நீ வந்திருக்கிறேன், நான் செய்கிறேன், ஆனால் நீ எனக்காக இது செய்வியா அப்படின்னு கேட்பார். When you are about to receive a miracle, you will go to the lowest point of your life. அப்படி லோவஸ்ட் பாயிண்ட் கொண்டு போய் கீழே கொண்டு அனுப்பிவிட்டு அங்கே யோசிப்பீங்க, இதுக்கு மேலே வாழ்றதுக்கு அர்த்தமே இல்லை, நான் இருக்கேன்னு வரு, நான் இருக்கேன், எனக்காக நீ வாழலாம், நான் உன்னை தொட்டு குணமாக்குறேன், சுகமாக்குறேன், விடுதலையாக்குறேன், எல்லாம் நான் செய்கிறேன், எனக்காக நீ நிற்பியான்னு கேட்பார். ஹல்லேலூயா. இப்படி நிறைய சாட்சி நம்ம பார்த்துருக்குறோம். ஆமாவா இல்லையா? So you should understand, if one got to touch you, then make sure you will stand as a witness for Christ till the end. Hallelujah. மாம்சம் சாகணும்னா ஓகே, nothing will be bothering you anymore. எதுவுமே உங்களை பாதர் பண்ணாது. fully on God. இது அவர் கொடுத்த வாழ்க்கை, அவர் போட்ட பிச்சை, நான் அவருக்காக வாழ்ந்துட்டு போறேன்னு சொல்லி நீங்க இருப்பீங்க தவிர்த்து எதுவுமே பாதர் பண்ணிக்க மாட்டீங்க. எல்லாமே அவர் பார்த்து கொள்வார். இந்த ராத்திரி ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவர் என்னை தொடட்டும், என்னை தொட்டே ஆகணும், நான் அவருக்காக சாட்சியாக வாழ போகிறேன், என் பாவ வாழ்க்கையை நான் விடுகிறேன், எல்லா வேசித்தனத்தை நான் விடுகிறேன், விபச்சார பாவத்தை நான் விடுகிறேன், எல்லாத்தையும் நான் விடுகிறேன், எல்லா பொய்யான வாழ்க்கையை நான் தூக்கி போடுகிறேன் என்று தீர்மானம் எடுத்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் மெய்யாகவே நீங்கள் தொடுவார். Hallelujah. You cannot be expecting God to touch you all the time when you are not ready for it. அன்று தொடமாட்டார். You must prepare your heart. இருதயங்களை ஆயத்தப்படுத்துங்க, எனக்கு தேவன் தொட இருக்கிறார். Hallelujah.